ஐயோ, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல டாக்டர். நல்லாதான் இருக்கா, திடீர்னு கத்துறா, திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழுகுறா, திடீர்னு நீ எனக்கு வேணாங்கிறா, திடீர்னு நீ தான் எனக்கு வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா. ஐயோ, மென்டல் ஆயிரும் போல டாக்டர் நானு. இதெல்லாம் சரி பண்றது ஹோமியோபதியில மருந்து இல்லையா? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன். நாங்க பசங்களாம் உங்களை தெய்வமா பார்ப்போம் டாக்டர். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்க்கும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலா கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் அப்போ, பிரெக்னன்சி அப்போலாம் மூட் ஸ்விங்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு காமனான விஷயம், எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு ஹார்மோன்ஸ்ல பேலன்ஸ் வந்து மாறுதுன்னு அர்த்தம். ஸோ காமனாக இந்த பிசிஓஎஸ், தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஹோமியோபதியில் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மைண்ட் வச்சு அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறப்போ அவங்களுக்கு சரியாகும். நிறையா மருந்து இருக்குது. டக்குன்னு அழுகுறாங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு அழுதுடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்சாட்லாம் வரலாம். இல்லை அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகுறாங்க, ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நக்சோமிகா தரலாம். இல்லை வந்து சிரிக்க வேண்டிய இடத்துல அழுகுறாங்க, அழுக வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரடிக்டரி ரெமடியாக ஒன்று இருக்குது, இக்னீஷியா, அது கூட அவங்களுக்கு தரலாம். ஸோ இந்த மாதிரி இது போக நிறைய ஜிங்கமெட்டு, செப்பியா, அப்புறம் பெலடோனா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியில எல்லா சிம்டமும் வச்சு அவங்களுக்கு மருந்து கொடுக்குறப்போ இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்க நம்ம ஹோமியோபதியிலே பார்த்து பக்குவமா சரி பண்ணிக்கலாம். தேவைப்படுற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க.